இந்தியாவில் நீங்கள் வந்து கூட்டணிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஎஃப் கவர்மெண்ட் இருந்த காலத்தில் 96 இருந்த காலத்தில் பிரதான அரசியல் கட்சியை தவிர ஒரு மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர் அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்பொழுது அது சிறப்பாக நடைபெற்றது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக யூஎஃப் கவர்மெண்ட் இருக்கும்போது சுர்ஜித் அவர்கள் வந்து தான் அது வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், கன்வீனராக இருந்தார். அதே மாதிரி வாஜ்பாய் உடைய கூட்டணி அரசாங்கம் நடக்கும் பொழுது அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அந்த பிரதான பாஜகலேருந்து வரல. அதனால் அதில் அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் ஒரு சில உண்மைகள் இருக்குது. பிரதான அரசியல் கட்சி தவிர மற்ற அரசியல் கட்சியின் சார்பாக கன்வீனரை போடுறதுல ஒரு ஒரு உண்மை இருக்கிறது. அதை போட்டிருக்கலாம், போட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு போன தடவை நிதிஷ்குமார் வந்து ஒரு தடவை இந்த கூட்டணிக்குள்ள வரும்போது அவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து மமதா பானர்ஜியை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க உத்தவ் தாக்கரேயை போட்டிருக்கலாம், இல்லைனாக்க திரு ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்கலாம், முதலமைச்சர்களாக இருந்த மற்றவர்களை போட்டிருக்கலாம்.